சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப முத்துவுக்கும் டிராபிக் போலீஸுக்கும் சண்டை அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே 2 பேருக்கும் கை கலப்புல போய் முடிஞ்சிருக்கு. அந்த டிராபிக் போலீஸ்க்கும் முத்துவுக்கும் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. முத்துவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாப்ல. இங்க வீட்டுல எல்லாருமே காலையில சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நம்ம மீனா பாத்தீங்கன்னா இட்லியும் அதுக்கு பாத்தீங்கன்னா வடகரியும் பண்ணிருக்காங்களாட்டுக்கு. விஜயா இருந்துகிட்டு நான் டயட்ல இருக்கேன், அதனால வடகரி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவும் வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாருமே இருக்கிறதுனால மீனாவை விட்டு கொடுத்துருவாங்களா? எப்பயும் போலதானே மீனா பண்ணிருக்கா. இன்னைக்கு நீ டயட்ல இருக்க, எனக்கு வேறையா கொடுனா அவ எப்படி பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் வேணாம், நான் பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு உள்ளார போற நம்ம விஜயா அங்க போயிட்டு இட்லி எடுத்து போட்டு அதுக்கு வடகரியை போட்டு கட்டு கட்டுன்னு கட்டிடுறாங்க. இத நம்ம மனோஜ் பாத்தர்றாப்ல. என்னம்மா டயட்ல இருக்குன்ட்டு இப்படி இட்லி தின்னுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, இல்ல சாப்பிட வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த வடகரியோட வாசனை என்ன இழுத்துருச்சு, அதனாலதான் சாப்பிட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஸ்கூலுக்கு புறப்படுறாப்ல. இத ரோகிணி எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்க்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு இல்லையா, அதனால அவங்க போகலாம் அப்படின்னு இருந்தா இப்ப அண்ணாமலையும் போறதுனால நம்மள பார்த்தா மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு இங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப கிறிஸ்க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணிடுறாங்க. எப்படியாச்சும் கிறிஸோட அம்மாவை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்கூலுக்கு அண்ணாமலையோட சேர்ந்து அவங்களும் போறாங்க. அங்க போன கிறிஸும் அவங்க பாட்டியும் மட்டும் தான் வராங்க. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை மட்டும் தானே உள்ளார போக முடியும், நம்ம மீனாவும் முத்துவும் வெளியிலேயே தான் இருக்கிறாங்க. சோ இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா இங்க என்னடானா ரோகிணி பயங்கரமா மாறு வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு, மாஸ்க் மூஞ்சிக்கு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ கால்ல தான் துபாயில இருந்து பேசுற மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. சோ அவங்களோட வாய்ஸ்ல கூட பேசல. பக்கத்துல வித்யா தான் ரோகிணிக்கு பதிலா வாய்ஸ் டப் கொடுக்கறாங்க. சோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.